Hello children, welcome to Joy Classroom. இன்னைக்கு நம்ம 10th mathematicsல second chapterல example 2.3 நம்ம பார்க்க போறோம். So look at the question. Show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம அந்த q என்னங்கிறது தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போறோம். So அவங்க given என்ன கொடுத்துட்டாங்க, x be an any odd integer அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்மளுக்கு எக்ஸுங்கிறது வந்து any odd integer தெரியும். இப்போ வந்து அந்த வேல்யூவை வந்து நம்ம எப்படி ஈவன் இன்டீஜர்னா என்ன ஆகும், ஆட் இன்டீஜரோட ஒரு நம்பர் ஆட் பண்ணனா தான் ஈவன் இன்டீஜர். ஆட் இன்டீஜர்ஸ்னால் எதெல்லாம் 1 3 5 7 9 இதெல்லாம் ஆட் இன்டீஜர். இதோட நம்ம 1 ஆட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஈவன் இன்டீஜர்ஸ் கிடைக்கும். ஓகே சில்ட்ரன், தீஸ் ஆர் தி ஆட் இன்டீஜர்ஸ். இப்போ பார்க்கலாம், அவங்க வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2k + 1 அப்படின்னு சொல்லி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். இதில் வந்து இன்டீஜருங்கிறது வந்து என்னென்னா k. இப்போ நம்ம வந்து அங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கொயர் ரூட் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 2k + 1 the whole square. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2k + 1 the whole square. ஏன்னா எக்ஸுங்கிறது வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம் எனி ஆட் இன்டீஜர் அப்படின்னு எடுத்திருக்கோம். இதில் கேங்கிறது இன்டீஜர். இப்போ இதோட நம்ம +1 ஆட் பண்ணால் தான் அது ஈவன் இன்டீஜர் ஆகும். ஓகே சில்ட்ரன், இப்போ பாருங்கள் 2 × 1 2 கிடைக்கும். 2 இஸ் தி ஈவன் இன்டீஜர். அதோட நம்ம 1 ஆட் பண்ணும்போது 3 கிடைக்கும். ஸோ 3 மீன்ஸ் தட் இஸ் ஆட் இன்டீஜர். அதனால் நம்மளோட இதோட ஒரு காமன் ஃபார்முலா வந்து ஜென்ரல் ஃபார்முலா எடுத்துக்கிறது வந்து 2k + 1 அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள் 2k + 1 தி ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 2k the whole square + 2 × 2k × 1 then 1 square. இப்போ இதோட ஆன்சர் நம்ம என்ன சொல்லுவோம், 4k square + 4k + 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேம்மா, இப்போ பாருங்கள் இது எல்லாத்துலேயும் இருந்தும் நம்ம எந்த காமனாக வெளியில் எடுக்கலாம் இந்த 2ல் இருந்து அப்படின்னா 4kவை காமனாக எடுக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், k + 1 பேலன்ஸ் இருக்கும். ஏன்னா இதுலேயும் 4k இருக்குது, இதுலேயும் 4k இருக்குது. ஸோ 4kவை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஒரு 4k இருக்கும், அதாவது ஒரு k இருக்கும். அந்த kவை நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். இங்கே 4k இருக்குது, அதனால் +1. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 4k × k 4k square, 4k + 1 4k. இப்போ தனியாக இந்த +1 வந்துடும். ஓகேம்மா, இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிவன் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 4q + 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4q + 1. இப்போ இந்த q தான் என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இது எப்படி இருக்குது, 4 இருக்குது, இங்கே k இருக்குது, k + 1 இருக்குது, இங்கே ஒரு +1 இருக்குது. ஸோ இந்த பேட்டர்னை நம்ம எப்படி அஷ்யூம் பண்ணிக்கலாம், q அப்படின்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஏன்னா பிஃபோர் 4 இருக்குது, இந்த பக்கம் +1 இருக்குது. ஸோ q வேல்யூ ஈக்குவல் டு k × k + 1. ஓகே சில்ட்ரன், தட்ஸ் ஆல். திஸ் இஸ் sum integer. Okay amma, that's all. So today class is finished. Tomorrow I take that another sum. Thank you.